வெல்கம் டு யாழினி சத்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாஸ்மதி அரிசியில் செஞ்ச சிக்கன் பிரியாணி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துக்கிறேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் 1 கிலோவுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இது கூட மசாலா பொருளை பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கசகசா இது எல்லாத்தையும் இப்போ இந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்ல மசாலா அரைச்சி ரெடி ஆயாச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அலசி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணி இது கூட மசாலா அரைச்ச விழுதுகளையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா தூள் இது 3ஐயும் இது கூட சேர்ந்து கலந்து விட்டுக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் ஒரே விசில் விட்டு ஆஃப் பண்ணி கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்துடுச்சு. இப்போ நமக்கு சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு வெந்து. இப்போ நம்ம தாளிப்புக்காக இந்த உலக்கில் 2 உலக்கு அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். இப்போ தாளிப்புக்காக ஒரு பாத்திரம் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துருக்கேன். வாசனைக்காக பட்டை, கிராம்பு சும்மா தேவையான அளவு போட்டால் போதும், ஏற்கனவே மசாலா அரைச்சதுனால. இப்போ 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இது கூட காரத்துக்காக 4 பச்சை மிளகா, புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 5 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணதை எடுத்து போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன். இப்போ கறி தனியாக, கறி வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஒரு உலக்குக்கு 2 சொம்பு தண்ணி கனெக்ட் பண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட 1 லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அந்த தண்ணியோட அந்த மசாலாவோட அந்த சிக்கனும் நல்லா குக்காகி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப கரண்டி போடணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு செய்கிறதுனால அரிசி உடையாமல் பார்த்துக்கணும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை தூவி தோசைக்கல்லில் போட்டுட்டு அந்த வெந்த சாப்பாடை எடுத்து அந்த தோசைக்கல் மேலே வச்சுட்டு மேலே சுடுதண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் தம் போட்டோம்னா போதும். இப்போ நமக்கு சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. குழையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. பீஸும் கொஞ்சம் கூட உடையவே இல்லை. மறக்காமல் யாழினி சத்யா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.